ஏன்னா ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு அப்படியே வச்சுக்கிட்டே நீட்டிட்டு போனீங்கன்னா அதோட நீளம் 1,00,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கும். அப்படின்னா அந்த பூமியை இதனால 2 முறை நீங்க சுத்திடலாம், அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும். அப்படின்னா எவ்வளவு பெரிய சிக்கலான அமைப்பு நம்ம உடம்புல இருக்குன்றத புரிஞ்சுக்கங்க. 6 அடி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கிட்ட 1,00,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரத்த நாளங்கள் இருக்குன்னா இதெல்லாம் அதிசயமான படைப்பு தான். இப்படி இந்த சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கும் போதெல்லாம் அப்படியே நம்ம ஆச்சரியப்பட்டு தான் போவோம். அதே போல நம்ம ரத்த ஓட்ட அமைப்பு, அது ஒர்க் பண்ற விஷயம் பத்தி, ரத்த ஓட்டம் இயல்பா இருக்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னட்டு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ரத்த சுழற்சி அமைப்புல முக்கியமா 3 பகுதிகள் இருக்குது. ஒண்ணு ரத்தம், 2 ரத்த நாளங்கள், 3வது இதயம். இப்ப நம்ம ரத்தம் இதயத்துல இருந்து அப்படியே கிளம்பி நம்ம உடம்பு முழுக்க டிராவல் ஆகி திரும்ப இதயத்துக்கே வந்து சேர்ற வரைக்கும் ப்ராசஸ் எப்படி நடக்குறத பத்தி பார்ப்போம். முதல்ல இதயம். இது நம்ம உடம்புல கிட்டத்தட்ட சென்ட்ரலா இருந்துட்டு இருக்கு. எந்த உடல் உறுப்பையும் தவற விடாம அதுக்கு நிரந்தரமா ரத்தத்தை அனுப்பிட்டு இருக்கு. இந்த இதயம் துடிக்கிற வேகம்ன்றது ஒரு உயிரினத்தோடைய பாடி சைஸை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு உயிரோட பாடி சைஸ் ரொம்ப பெருசா இருக்குன்னா அதோட இதயம் கம்மியா தான் துடிக்கும். அதுவே சின்னதா இருக்கிற உயிரிகளுக்கு இதயம் துடிக்கிற வேகம் அதிகமா இருக்கும். இப்ப நார்மலா ஒரு மனுஷனோட இதயம் ஒரு நிமிஷத்துக்கு சுமார் 72 முறை துடிக்கும். ஆனா அதுவே பெருசா இருக்கக்கூடிய நீலத்திமிங்கலத்தோட இதயம் 8 முறை தான் துடிக்குது. அப்படின்னா எலிகள் போன்ற சின்ன உயிர்களோட இதயம் நிமிஷத்துக்கு 500 முறைக்கு மேல துடிச்சிட்டு இருக்கு. இப்படி மனித இதயம் ஒரு முறை துடிக்கும் போது சுமாரா 30 மில்லி லிட்டர் அளவுக்கு ரத்தத்தை வெளியே அனுப்பிட்டு இருக்கு. முதல்ல நம்ம உடம்புல எல்லா உறுப்புகள்ல இருந்து இதயத்துக்கு வந்து சேர்கிற ரத்தங்களை இதயம் நுரையீரலுக்கு அனுப்புது. அப்ப இந்த ரத்தத்துல கார்பன் டை ஆக்சைடா நிறைஞ்சிருக்கும். அப்ப இந்த நுரையீரல் மூலமா அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுது. அதே போல வெளியிலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் இந்த ரத்தத்துல சேர்க்கப்படுது. சரி, ரத்தத்தை பத்தி பார்த்தோம்னா ஒரு மனுஷ உடம்புல சுமார் 5 லிட்டர் ரத்தம் இருக்கு. அதுவே அப்பதான் பிறந்த குழந்தை அப்படின்னா அது உடம்புல 1 கப் அளவுக்கு தான் ரத்தம் இருக்கும். இந்த ரத்தத்துல பிளாஸ்மா, சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள்ட்டு எல்லாம் கலந்துருக்கும். அது மட்டும் இல்ல, அயன், குரோமியம், மேக்னீஸ், ஜிங்க், லெட், காப்பர்ன்ட்டு எல்லாத்த விட முக்கியமா தங்கம் கூட இதுல கலந்துருக்கு. ஒரு மனிதனோட மொத்த ரத்தத்துல 0.2 மில்லிகிராம் கோல்டு இருக்கு. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சிவப்பணுக்கள் தான். இது டிஸ்க் ஷேப்ல இருக்கக்கூடியது. நம்ம உடம்பெல்லாம் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கு. இவைகள்ல நியூக்ளியை என்ற அணுக்கரு இருக்காது. அதனால இது பிளவுக்குள்ளாகாது. அது மட்டும் இல்லாம அணுக்கரு இல்லாததால அதிக காத்த சுமந்து அந்த காத்துல ஆக்சிஜனை எடுத்துட்டு போகும். இப்படி ஒரு சொட்டு ரத்தத்துல கிட்டத்தட்ட 50 லட்சம் சிவப்பணுக்கள் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு சிவப்பணுக்குள்ளார 27 கோடி ஹீமோகுளோபின் மாலிக்யூல்ஸ் இருந்துட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு ஹீமோகுளோபின் மாலிக்யூல்ஸும் 4 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸும் எடுத்துட்டு போகுது. அதன்படி ஒவ்வொரு சிவப்பணுவும் 100 கோடிக்கும் அதிகமான ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸை சுமந்துட்டு போகுது. இந்த சிவப்பணுக்கள் கிட்டத்தட்ட 120 நாட்கள் வரைக்கும் வாழக்கூடியது. அதுக்கப்புறம் இறந்து போயிடும். ஆனா அப்ப எலும்புகள் இருக்கக்கூடிய போன் மேரோ, அதாவது மஜ்ஜை பகுதியிலிருந்து புதிய சிவப்பணுக்கள் பிறந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் 30 சிவப்பணுக்கள் இறந்துகிட்டே இருக்குன்னா அப்ப அந்த இடத்தை ஃபில் பண்ண வேண்டி புதிய சிவப்பணுக்கள் பிறந்துகிட்டே இருக்கும். இப்படி இதயம் துடிக்கும் போது ஒவ்வொரு முறையும் இந்த ரத்தம் ரத்த நாளங்கள்ல பயணிக்க ஆரம்பிக்கும். இப்படி இந்த ரத்த நாளங்கள் 3 ரகமா இருக்குது. ஒண்ணு ஆர்டரிஸ், அதாவது தமனிகள். இது இதயத்துல இருக்கக்கூடிய ரத்தத்தை உடம்பு முழுக்க எல்லா பகுதிக்கும் கொண்டு போகுது. 2வது வெயின்ஸ், அதாவது சிரை. இது எல்லா உடல் பகுதி உறுப்புகள்ல இருந்து ரத்தத்தை கொண்டு வந்து இதயத்துல சேர்க்குது. 3வது கப்பிலரிஸ். இத தந்துகின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது மயிரிழை போன்ற ரத்த நாளங்கள் தான். அதாவது மயிர்னா முடி, ரோமம்னு அர்த்தம். அதன்படி இந்த கப்பிலரிகள் முடியை விட 10 மடங்கு மெலிசா இருக்கும். அப்படின்னா எந்த அளவுக்கு மெலிசா இருக்கும்னு புரிஞ்சுக்கங்க. சரி, மொத்தமா இந்த சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுப்போம். முதல்ல நுரையீரல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ரத்தமானது இதயத்துக்கு வந்து சேரும். இதயம் அந்த ரத்தத்தை தமனி வழியா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பிடுது. இப்படி தமனி அதோட இறுதி முனை வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன அந்த மயிரிழை போன்ற மெல்லிய கப்பிலரிஸ் வரைக்கும் ரத்தத்தை அனுப்பிடுது. அங்க இந்த கப்பிலரிஸ் உடைய சுவர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகள் வழியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்புறம் மற்ற போஷாக்குகள் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் போய் சேருது. அதே போல இந்த செல்கள்ல நடக்கிற செல்லுலார் ரெஸ்பிரேஷன் மூலமா ஏற்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட சேர்த்து ஏதாவது கழிவுப் பொருட்கள் இருந்தாலும் கூட அதுவும் ரத்தத்துல வந்து கலந்துருது. இந்த கப்பிலரிஸ் உடைய மறுமுனையில தான் சிரைகள் இருக்கு. இதன் மூலமா கார்பன் டை ஆக்சைடு கலந்த கெட்ட ரத்தங்கள் இதயத்துக்கு அனுப்பப்படுது. அங்க இதயத்துல இருந்து அது திரும்ப நுரையீரலுக்கு போய் சேருது. இதெல்லாம் ஒரு மூடிய ஒரு க்ளோஸ்டு பாத்துக்குள்ளார நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அங்க ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் அப்படியே கட் ஆகிறதால அதுல இருந்து பிளட் எல்லாம் வெளியே வந்து அப்ப இதை நிறுத்தறதுக்காக நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் என்கிற ரத்த தட்டுக்கள் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி ஒன்றுக்கொன்று இணைஞ்சி ஒரு அடுக்கு போல உருவாகி ரத்தம் வெளியேறுவதை தடுக்குது. அது மட்டும் இல்ல, புரோட்டீன்ஸால உருவாக்கப்படுகிற த்ரெட்டுகள் அந்த பகுதியில் அப்படியே ஒரு அரணா மாறிடவே ரத்த செல்கள் அதுல அப்படியே இணங்கி போய் ரத்தம் வெளியேறுவது அப்படியே நிறுத்தப்படுது. இப்ப நம்ம சொன்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு, அதாவது ரத்தம் இதயத்துல இருந்து வெளியே போய் உடம்பெல்லாம் சுற்றி திரும்ப இதயத்துக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 செகண்ட் டைம் தேவை.
இப்படி இதயத்துல இருந்து வெளியேறிய ரத்தத்துல 20% கிட்னிக்கு போகுது. இங்க பிளட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட அதே போல அதிகமா இருக்கக்கூடிய வாட்டரை கிட்னி அகற்றிடுது. இப்படி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அரை கப் ரத்தம் கிட்னில ஃபில்டர் ஆகிட்டே இருக்கு. இதுல 15% பிளட்ன்றது நம்ம மூளைக்கு போகுது. ஆனா எது எப்படி ஆனாலும் மூளைக்கு மட்டும் சரியான அளவுக்கு ரத்தம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரத்தம் சில செகண்ட் தாமதமா போனாலும் சரி, உடனே சுய நினைவை இழப்பது போல ஆகிடும். இந்த மூளை செல்கள் திரும்ப குணமாகாத ரேஞ்சுக்கு டேமேஜ் ஆகி போயிடும். இப்படி மூளைக்கு போகிற இந்த ரத்த நாளங்கள் கூட மூளைக்கு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமா இருந்து காப்பாத்திட்டு இருக்கு. இதைதான் பிளட் பிரெயின் பேரியர்ஸ் அழைக்கிறாங்க. மூளைக்கு போகிற பிளட்ல ஏதாவது வைரஸோ பாக்டீரியாவோ இருந்தா அது பிரெயினுக்கு போக விடாம இந்த மெல்லிய ரத்த நாளங்கள் தடுத்துட்டு இருக்கு. இப்படி நம்ம உடம்புல நகங்கள் அப்புறம் முடி போன்றவைகள் எல்லாம் டெத் செல்களால உருவாகிருக்கு. இவைகளுக்கு ரத்தம் மூலமா போஷகங்களோ ஆக்சிஜனோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம உடம்புல லிவிங் செல்ஸ், அதாவது உயிர் இருக்கிற செல்லாக உருவாக்கப்பட்டு ரத்தம் மட்டும் போய் சேராத ஒரு பகுதி இருக்குது. அது நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய கார்னியா. இதுல எந்தவித ரத்த நாளங்களும் இருக்காது. அதுக்கு காரணம் என்னதுன்னா, நாம எதையாவது பார்க்கிறோம்னா நம்ம கண்ணோட கார்னியான்றது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அப்பதான் நம்மளால கிளியரா பார்க்க முடியும். ஆனா அதனால ரத்த நாளங்கள் மட்டும் இருந்துட்டா நாம பாக்குறதுக்கு அது தடையா இருக்கும், மறைச்சிடும். அதனாலதான் கார்னியால ரத்தம் இல்லாத ஒரு செட்டப்பா இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கு. அதன்படி ஒரு மனுஷன் உடல் நலத்தோட இருக்கணும்னா இந்த ரத்த ஓட்டம் சரியான முறையில செயல்படும். நாம அதிகமா ஜங்க் ஃபுட்ஸ்களை சாப்பிடுறோம்னா அதனால கொலஸ்ட்ரால் அதிகமாகி ஃபேட் உருவாகி இந்த ரத்த நாளங்களுடைய சுவர்கள்ல அந்த ஃபேட் படிஞ்சு தங்க ஆரம்பிச்சிடும். இதனால ரத்தம் போகிற பாதை அப்படியே குறுகிடவே இதனால ரத்த சுழற்சி ஓட்டம் செயல்படுறதுக்கு ரொம்ப சிரமமாகிடும். இப்படி நெருக்கடியான வழிகள் மூலமா ரத்தம் ஓடும் பொழுது அது இதயத்துக்கு தொந்தரவாகிறதால இதனால ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு உருவாகிடுது. அது மட்டும் இல்ல, இந்த ரத்த நாளங்கள் பிளட் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்காக சுருங்கியும் விரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த ரத்த நாளங்கள் நெகிழ்கிற தன்மையை இழந்து ஸ்டிஃப் ஆகிடுது. அந்த மாதிரி சமயத்துல கூட பிளட் பிரஷர் அதிகமாயிடுது. சில நேரம் மூளையில இருக்கக்கூடிய மெல்லிய ரத்த நாளங்கள் இதனால வெடிக்கிற நிலைமை உண்டாயிடுது. அதே போல சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருந்தோம்னா இந்த ரத்த ஓட்டத்தை இயல்பா செயல்பட வைக்க முடியும். அதாவது தினசரி உடற்பயிற்சி செய்யணும், இறைச்சி உணவுகள்ல மற்ற இறைச்சிகளை குறைச்சிட்டு மீன் உணவை அதிகம் எடுத்துக்கலாம், தண்ணீர் அதிகமா குடிக்கணும், பாடி வெயிட்ட கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், யோகா மெடிடேஷன் போன்ற பயிற்சிகளை கூட பண்ணலாம். அதே போல வெந்நீர் குளியல், அப்பப்ப டார்க் சாக்லேட் சாப்பிடுறது, மகிழ்ச்சியா புன்னகை சிரிப்போட இருப்பதுன்ட்டு இது எல்லாமும் கூட நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷனை இயல்பா இருக்கிற போல மெயின்டைன் பண்ணுது. அதே போல அதிக நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, புகைப்பிடிப்பது இதெல்லாமும் நல்லது கிடையாது. அதே போல நம்ம உடம்பின் ஏதோ ஒரு பகுதியில உணர்வு இல்லாம இருப்பது, வலிப்பது, ஒரு பூச்சி கொடுக்கால கொட்டினது மாதிரின்ட்டு இப்படி உணர்ந்தோம்னா அந்த பகுதிகள்ல ரத்தம் சரியா போய் சேரலன்னு அர்த்தம். நம்ம உடம்புல ஒவ்வொரு பகுதிக்கும் ரத்தம் போய் சேரணும். ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, லட்சம் கிலோமீட்டர் நீளமுள்ள ரத்த நாளங்கள் எல்லாத்துலயும் ரத்தம் நிறைய போய் சேர்றதுக்கு நம்ம உள்ளங்கை சைஸ்ல இருக்கக்கூடிய இதயம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்க அதோட வேலையை எளிமையாக்குறதுக்காக நம்ம லைஃப் ஸ்டைல சிறப்பா மெயின்டைன் பண்ணி இது எல்லாத்துக்கும் உதவியா இருக்கணுமே தவிர நமக்கு என்ன நினைச்சோம்னா மரணத்தை சீக்கிரம் தொடர மாதிரி ஆகிடும்.